பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மார்க் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, இயேசுவின் காலத்தில் உலகத்திலும் சபைகளிலும் அநேக சடங்குகளை செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு ஓய்வு நாளின் சடங்குகளுக்கு கட்டுப்படவில்லை. ஆனால் அவரே ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். மத பாரம்பரிய தலைவர்கள் ஓய்வு நாளை சத்தற்ற சடங்குகளாக்கி விட்டார்கள். ஆனால் இயேசுவோ அதை பிதாவின் நாளாக பார்த்து அந்த நாளில் ஜனங்களை சுகமாக்கி விடுதலை செய்து ஒடுக்கப்பட்டு துன்பப்படும் மக்களை ஆசீர்வதித்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கிறிஸ்துவுக்குள் ஓய்வு நாளின் ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆகவே மத சடங்காச்சாரங்களையும் பாரம்பரியத்தையும் கை கொண்டு இதை செய்யாதே, இதை தொடாதே, இதை சாப்பிடாதே, இது தவறு என்று மற்றவர்களை குற்றப்படுத்துவதை நாம் விட்டுவிட்டு கல்வாரியில் இயேசு செய்து முடித்தவைகளை பாராட்டி அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரதிஷ்டை வாழ்க்கை வாழ்வதே புது சிருஷ்டியின் ரகசியமாகும். தேவன் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள், கர்த்தருடைய நாள் என அழைத்து அதை மிகவும் கனமுள்ள நாளாக வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் சொந்த பேச்சை பேசவும் சொந்த வேலைகளை செய்து கர்த்தரை விட்டு விலகி போகாமல் உங்கள் வேலைகளை செய்ய துவங்கும் முன்பே சிருஷ்டிகரோடு பேசி கழிகூர்ந்து அவரது நற்கிரியைகளை செய்து அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.